வணக்கம். ஸ்ரீநமன். ஒருவருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய சில செயல்கள் ஒருவரால் நிகழப்படும் பொழுது அதன் உடைய வேகத்தை தணிக்க நாம கோபத்துடன் வார்த்தைகளை விடவோ பார்வையாளராகவோ பார்ப்பது சிறந்தது. கோபத்தை விடக்கூடாது. ஆனால் பார்வையாளராக அந்த கோபத்தை பார்த்துவிட்டால் அந்த கோபமானது தணிந்துவிடும். யாரையுமே நம்ம கோபப்படுத்தி பார்க்க வேண்டாம், சங்கடப்படுத்தி பார்க்க வேண்டாம், வருத்தப்படுத்த பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. 2 பேர்த்துக்கிட்டையும் கோபம் இருந்தால் அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. அது நட்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து செல்லும் பொழுது அந்த உறவானது நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த இடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சில குடும்பங்களில் மட்டும்தான் பிரச்சனை வரும். பல குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும், ஆனால் சில குடும்பங்களில் மட்டும்தான் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். காரணம், அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வு, சந்தேகங்கிற ஒரு விஷயம். அதனால தான் அந்த பிரிவுங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது, கோபங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. ஒருவரை முற்றிலுமாக நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கை வாழும் காலம் வரை இருக்க வேண்டும். ஒருவருக்கு இடையில் செல்வது போல இருக்கக்கூடாது. என்றுமே முழுமையாக ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கையுடன் வாழ பழகி கொண்டுமேயானால் அந்த இடத்தில் பிரிவு என்ற வார்த்தைக்கும் இடம் இருக்காது, சந்தேகம் என்ற வார்த்தைக்கும் இடம் இருக்காது, சண்டைக்கும் இடம் இருக்காது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால். இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து வந்தாச்சு, இறப்பு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அது நாளையாக கூட இருக்கலாம், அடுத்த நொடியாக கூட இருக்கலாம். இறந்த பின்னாடி ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போனதுக்கு